இன்றைக்கான இதனுடைய வார்த்தை பூரணப்படும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அதாவது நாங்கள் யாருமே தேவனை கண்டதில்லை, ஒருவரும் ஒரு பொழுதுமே தேவனை கண்டதில்லை. ஆனால் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பிற்குள் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்படி அன்பு கூறும்போது அந்த அன்பில் தேவனை நாங்கள் காண முடிகிறது. அந்த அன்பினால தேவனுடைய அன்பும் எங்களுக்குள்ள பூரணப்படுகிறது. உண்மையில் தேவனை நாங்கள் காண்கிறதில்லை, அவரை நாங்கள் காண வேணுமாக இருந்தால் மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற வேணும். தேவன் எங்களுக்கு சொன்னதான பிரதான கட்டளை, உன்னை போல் பிறரையும் நேசி. நாங்கள் எப்படி எங்களை நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நாங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கூறும்போது அந்த அன்பில் நாங்கள் தேவனை காண முடியும். ஆகையால் நாங்கள் தேவனுடைய அன்பை உணர வேணுமாக இருந்தால் முதலில் மற்றவர்களிடத்தில் எங்களுடைய அன்பை நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது எங்களால் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நாங்கள் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தினால் மாத்திரம்தான் தேவன் எங்களுக்குள்ள நிலைத்திருப்பார், அவருடைய அன்பும் எங்களுக்குள்ள பூரணப்படும். ஆகவே தேவன் எங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேணும், அவருடைய அன்பு எங்களுக்குள்ள பூரணப்பட வேணுமாக இருந்தால் நாங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பில் தேவனை காணலாம். Have a nice day.